ஆம்ஸ்ட்ராங் மனைவி துவங்கிய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சட்டவிரோதமானது என பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் தெரிவித்துள்ளார். 17 ஆண்டுகளாக திராவிட மாடலுக்கு எதிராக ஜேபி மாடலை ஆம்ஸ்ட்ராங் உருவாக்கியதாக தெரிவித்தார். நேற்று முன்தினம் இங்கு தொடங்கப்பட்ட கட்சி தமிழ் மாநில கட்சி பிஎஸ்பி என்று ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது சட்டவிரோதமான கட்சி. அது மட்டுமல்லாமல் ஒரு தேசிய கட்சிக்கு உடைய பெயர் முழுதாக எங்கு வந்தாலும் சட்டத்தாலும் தேர்தல் ஆணையத்தாலும் எங்குமே ஏற்றுக்கொள்ளப்படாது. 17 ஆண்டு காலமாக அண்ணன் கட்டி காத்த திராவிட மாடலுக்கு எதிராக ஜேபி மாடலை உருவாக்கினார். யார் அந்த 17 ஆண்டு காலமாக கூடியிருந்து எங்களை கலைஞரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அதே எம்எல்ஏ இங்கே உடனிருந்து அந்த கட்சியை துவங்குவதற்கு, அதாவது இந்த பகுஜன் சமாஜ் கட்சிக்கு எதிராக ஒரு கட்சியை துவங்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருந்து இதை துவங்கியிருக்கின்றது. இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பி டீம். வீட்டில் உள்ள பெண்களை மிரட்டி அண்ணனுடைய கருத்தியலை சிதைக்கலாம் என்று நினைக்க வேண்டாம். ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் உண்மையில் வெளிப்படும். அப்படி இருக்கும்போது அண்ணனுடைய கருத்தியல் அவரை மாய்த்து விட்டால் அதை உலகம் முழுவதும் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் வளர விடாத செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதுபோல் 100 மடங்கு வெளியே வரும். இந்த வருகின்ற தேர்தலிலே பகுஜன் சமாஜ் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டியிடுவோம். அப்படி இந்த தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி யார் என்று தெரியும். அடுத்த தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும். அடுத்த ஆண்டுகளிலே நாங்கள் ஆட்சியாளராக மாறுவோம். எங்களுடைய அண்ணனுடைய கொள்கை அந்த முதலமைச்சர் அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்வதுதானே ஒழிய முதலமைச்சரை அகற்றுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கம் என்பது நாங்கள் ஆட்சியாளராக மாறுவது, அதிகாரத்தை செலுத்தி இந்த மக்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க எங்களுக்கு அதிகாரம் வேண்டும், அரசியல் அதிகாரம் வேண்டும். இந்தியாவை ஆள்வதே இறுதி லட்சியம் என்ற எங்களுடைய கொள்கையின் அடிப்படையிலே எங்களுடைய இந்த நகர்வு இருக்கும். பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான ஒரு ரோலை இங்கே பிளே செய்யும். அடுத்த வர தேர்தல்களிலே பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய கணிசமான வாக்குகளை காண்பிப்போம். அண்ணனுடைய கொள்கை அவருடைய இரத்தத்தை சிந்தி இந்த இடத்திலே அவர் இந்த கட்சியை வளர்த்திருக்கின்றார். அவருடைய இரத்தத்துடைய தியாகம் என்றுமே வீண் போகாத மாதிரி பார்த்து கொள்வோம். கைவர்களாக இருந்து கொண்டு அண்ணனுடைய கொள்கைகளை வெட்டி சாய்த்தவர்களுக்கு ஈடாக இங்கு அண்ணனுடைய கொள்கைகளை புதைத்து அண்ணனுடைய கட்சி விரோத நடவடிக்கை, அதாவது பகுஜன் சமாஜ் கட்சிக்கு விரோதமாக என்றுமே அவர் எந்தவித காரியத்தை செய்ததில்லை. அவர் மரணிக்கும் வரை அவருடைய உடலிலே, அதாவது ஆர்ம்ஸ்லே பார்த்தீர்கள் என்றால் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சிம்பிள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தன்மானமிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய கொள்கை கொண்ட ஒரு கொள்கை வீரனுடைய கொள்கையை அவருடைய நினைவிலேயே இங்கு சாய்க்க முற்பட்டிருக்கின்றார்கள். அது நடக்காது. அதை நாங்கள் நடக்க விட மாட்டோம். எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சி சிறந்த முறையில் செயல்பட்டு அடுத்த தேர்தலிலே எங்களுடைய உரிய இடத்தை நாங்கள் காண்பிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.